அன்பானவர்களே, நீங்கள் டேட் டைம் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. இந்த முறை யோவான் சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்தை நாம் படித்து வருகிறோம். 3 பாடங்கள் முடிந்து இது 4வது பாடம். 4ஐயும் பார்ப்பது நல்லது. யோவான் சுவிசேஷத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மற்ற ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பாருங்கள். அது யூடியூப்பில் லிங்க் தேவையான உங்களுக்கு அனுப்பலாம். யோவான் சுவிசேஷத்துக்கு நோட்ஸ் அதுக்கு மட்டும் வேணால் சொல்லுங்கள். பிரிண்டட் பேஜ் அனுப்பலாம். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக அனுப்பலாம். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த சுவிசேஷம் முழுவதையும் படிக்கிறதுக்கு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் பாருங்கள். அந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, கலர் சார்ட் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்கும்போது அடிக்கடி சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது கூகுள் மேப். அதை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறது போல தான் இருக்கும். எங்கே இருக்கோம், என்ன புரிஞ்சுது, படித்தது என்ன, படித்து கொண்டிருப்பது என்ன, படிக்க போவது என்ன. யோவான் சுவிசேஷம் கரெக்டாக 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. 1 முதல் 12 வரை ஒரு பகுதி, 13லேருந்து 21 வரை அடுத்த பகுதி. இது மாதிரிலாம் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 3ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு குவிக் ரிவிஷன் என்னென்னா, இந்த அதிகாரத்தில் உரையாடல்களும் உபதேசமும். இந்த அதிகாரத்தை 4 பத்திகளாக பிரிக்கலாம். 1லேருந்து 9, 10லேருந்து 21, 22லேருந்து 26, 27லேருந்து 36. இன்னொரு கூட உங்களுக்காக சொல்லலாம். 1லேருந்து 9 குயிக்காக எழுதிக்கிறீங்களா? மேலே 127 அந்த பக்கத்தில் எழுதிக்கிங்க. 10 முதல் 21, 22லேருந்து 26, 22லேருந்து 26, 27லேருந்து 36. இந்த முதல் பகுதியில் நிக்கோதேமு என்ற ஒருத்தர் வர்றார். நிக்கோதேமு என்றால் மக்களின் வெற்றி, அதான் பொருள். ஒரு வயதானவர், ஒரு முதிர் வயதானவர். அவர் ஆலோசனை சங்கத்தில் ஒரு முக்கியமானவராக இருந்தார். காலத்தில் யாருக்கும் தெரியாமல் அவர் அந்தரங்க சீஷனாக இருந்தார். இயேசுகிட்ட வந்து கற்றுக்கணும். அவரே ஒரு ரபி தான். அவர் ஆண்டவராக இயேசுவை ரபின்னு அழைக்கிறாரு. அதை விட நல்ல வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இவரை மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல். அதான் அப்படி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஏன்னா கானாவூர் அற்புதத்தை கேள்விப்பட்டிருப்பார். உடனடியாக அதை ஒட்டிய ஒரு வார்த்தையை தான் பார்க்கணும். அற்புதங்கள் 3வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் மறுபடியும் பிறத்தலை பற்றி இயேசு முதிர் வயதான ஆலோசனைக்காரருக்கு விளக்கி சொல்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். 6வது வசனத்தில் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இந்த பத்தியிலே ஆவியானவரை பற்றி 3 முறை வருது. அடுத்த பக்கத்தில் 34ஆம் வசனத்தையும் ஆவியானவரை பற்றி வருது. இந்த பகுதியில் பிறப்பு, அதாவது மறுபடியும் பிறத்தல், அப்புறம் காற்று அதழிகள், அப்புறம் சர்ப்பம், அதுக்கப்புறம் விசுவாசம் அல்லது விசுவாசித்தல், அதுக்கப்புறம் ஒளியும் இருளும். 10வது வசனத்துக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு பதில் சொல்லும்போது ஒரு உபதேசத்தை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம் துதித்து ஆராதிப்பதற்கான வசனம். 16 ஒரு முக்கியமான வசனம். 16, 17 உலகம்ன்ற வார்த்தையை பார்க்குறோம். 15, 16 நித்திய ஜீவன்ற வார்த்தையை பார்க்குறோம். 17 ரட்சிக்கப்படுதல் அந்த வார்த்தையை பார்க்குறோம். ரட்சிக்கப்படுதல், விசுவாசித்தல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல், மறுபடியும் பிறத்தல், இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 5 வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். 19லேருந்து 21 வரை ஒளியும் இருளும், அந்த 3 வசனங்களை மட்டும் பலமுறை வாய்விட்டு வாசிக்கலாம். ஒளியும் இருளை பற்றி நல்ல ஒரு கட்டுரை உங்களுக்கு இலவசமாக அனுப்பலாம். உடனடியாக இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்கள் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்க. அதிலேயே அனுப்பலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்டட் பேஜ் தேவையானால்
உங்களுடைய விலாசத்தை கொடுங்கள், உடனடியாக அனுப்பி தரலாம். 22 26 வரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யோவான் ஸ்நானன் ஞான ஸ்நானம். இப்போ 27 36 இன்னும் கொஞ்சம் கவனிக்க போயிடும். அதில் பாருங்கள், 28 வசனத்துலேயும் 34 வசனத்துலேயும் அனுப்பப்பட்டவர், 28 அனுப்பப்பட்டவன், யோவானும் அனுப்பப்பட்டார் பிதாவினால், இயேசுவும் அனுப்பப்பட்டார். இது ஒரு முக்கியமான வார்த்தை யோவான் சுவிசேஷத்தில். தன்னை பற்றி எளிமையும் தாழ்மையும் உள்ளவராய் யோவான் சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கும்போது பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது, உண்மையை சொல்கிறது தான். 31 வசனம் பக்கத்தில் 13 என்று எழுத சொன்னேன். சாட்சி கொடுக்குறவங்க பாருங்கள், கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அதுக்கு பிறகு இயேசுவை பற்றி தான் சொல்கிறார். 35 வசனத்தில் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதே போல தான் 5வது அதிகாரத்தின் பின்பகுதியிலையும் இயேசு தனக்கு 5 சாட்சிகள் இருப்பதை குறித்து பேசுகிறார். 36 வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இந்த இடத்துல பக்கத்தில் நரகம் எழுதிக்கலாம். விசுவாசிக்கலன்னா இந்த உலகத்தை விட்டார் ஒருத்தர் மரித்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நரகத்தான் போவாங்க. ஆனால் குமாரத்தில் விசுவாசமாக இருந்தால் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போதே நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன் உள்ளத்தில் இருக்கனால அவங்க ஒருவேளை மரித்து போனால் மோட்சத்துக்கு போவாங்க, அல்லது அவனுடைய வருகை சமயத்தில் இருந்தால் அப்படியே மறுவசரத்தை பெற்றுக்கொண்டு இயேசு அவரை எடுத்துக்கொள்வார். மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் இயேசு எடுத்துக்கொள்வார். 36 பக்கத்தில் 16 எழுதிக்கலாம், 16வது வசனம் பக்கத்தில் 36 எழுதிக்கலாம். இப்போ இந்த பகுதியை மட்டும் நம்ம சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். யோவான் பிரயுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அருமையானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதுமே 2-3 தடவை அடுத்தடுத்து அப்படியே வாசிச்சுட்டே இருக்கலாம். யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கலாம், ஒவ்வொரு அதிகாரம் வாசித்து அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம். அது ஒரு அணுகுமுறை. இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இப்போ பாருங்கள், இந்த அதிகாரத்தை ஈஸியாக ஞாபகம் ஏற்றுக்கொள்றதுக்கு 3 இருக்குது. 3 பக்கத்தில் லெஃப்டில் ஒரு கோடு போட்டால் ஆங்கில எழுத்து லெட்டர் பி, கேபிட்டல் பி தெரியுது அவங்களுக்கு. அது என்னென்னா born again, born of the spirit, அந்த இதை நினைவுபடுத்துகிறது. ஆவியினால் பிறப்பது. 6வது வசனத்தில் இந்த யோவான் 3:6 பக்கத்தில் ரோமர் 8:6
யோவான் 3:6, ரோமர் 8:6, 3:6, 8:6. இப்படி தான் வசனத்தை ரெஃபரன்ஸை மனப்பாடமாக கற்றுக்கொள்வது. இந்த அதிகாரத்தில் பிறப்பு, காற்று, அதுக்கப்புறம் சர்ப்பம், உலகம், விசுவாசம், ஒளியும் இருளும், யோவான் ஸ்நானன், ஞான ஸ்நானம், சாட்சி. இப்படி அந்த அதிகாரத்தின் உள்ளடக்கத்தை சைடில் எழுதி கொண்டு மனதிற்குள் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அநேகர் ரட்சிக்கப்பட, ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்க, ஏற்றுக்கொள்ள, மறுபடியும் பிறக்க, ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகளாக மாற தேவன் உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமேன். மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவனென்றன் மறைவிடமே. மனந்திரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவனென்றன் மறைவிடமே. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். திருக்கரம் செய்திட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா